ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அத கீழே போடு காளியா. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒன்னு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ணப்பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்பு ராணி அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? சொக்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன், நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்ல விளையாடுறோம். என்னாச்சு? அட, சந்தா மாமா, நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான்.
இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். கதையை முடிக்கலாம். என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? சுட்கி, ஜக்கு, நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லதா இருக்கோம் பீம். ஆனா நம்மளுடைய கேப்டன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல. யாரோ நம்மளுக்கு உதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன வசமா மாட்டீங்களா? வாங்க, வள்ளலாக்கு போகலாம். சீக்கிரம் பீம், பீம் வா நம்ம போலாம். என்ன இந்த கப்பல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு? இவங்களுக்கு கப்பல் பொம்மையை சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இளவரசரே. ரொம்ப ரொம்ப நன்றி சேனாதிபதி. உங்க எல்லாரையும் நான் வள்ளலாவுக்கு வரவேற்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு அதை சொல்லு. இவர் தண்ணியவே நல்லா வளைக்கிறாரு இல்ல? ஆச்சரியமா இருக்கு. ஜக்கு, எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. நான் தான் சரேன், வள்ளலாவோட இளவரசன். இளவரசனா? நான் தான் பீம். இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள். எங்களை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இளவரசரே, அந்த கடல் கொள்ளையர்களை அழிக்க கண்டிப்பா நான் உதவி பண்றேன். தலைவா, இதை நீங்க போட்டுக்கிட்டே கொள்ள கூட்டக்கார தலைவன் மாதிரியே இருக்கிறீங்க தலைவா. நான் ஒன்றும் சாதாரணமான கேப்டன் கிடையாது. இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவன். பீம், இந்த இளவரசர் சொல்றதை நம்ம நம்பலாமா? நம்பலாம், ஏன்னா அவர் தானே நம்மளை காப்பாத்தினாரு. நான் இங்க இருக்கேன். என்ன, நீங்களும் எங்க ஆளுங்க மாதிரியே உடையெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமா இளவரசரே, நான் கொடுத்த சத்தியத்தை முடிச்சுட்டு தான் போவேன். பீம், உங்களுக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். அங்க பாருங்க. அடேங்கப்பா, எங்க கப்பலை அப்படியே புதுசு மாதிரி பண்ணிட்டீங்க. எப்படி இளவரசரே? எங்க கிட்ட இதை விட நல்ல படகுகள் எல்லாம் இருக்கு. பீம், உனக்காக நான் இன்னொன்னையே எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. என்னது இளவரசரே? இது மந்திர சக்தி வாய்ந்தது. நீங்க என்ன கேட்டாலும் இது உங்களுக்கு கொடுக்கும். எங்களுக்கு லட்டு வேணும். இது ராஜுக்கு. நேரம் வரும்போது இதை சரியா பயன்படுத்தணும்.
சுக்கி இந்த உனக்கு சங்கு இத வச்சு மத்த மிருகங்கள் கிட்ட எல்லாம் பேசலாம். காளியா, நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும். பீம், இது எங்க அப்பாவோட மோதிரம். எங்க அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய கேப்டன். இத நான் இப்போ டோலக்பூரோட கேப்டன் பீம் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி இளவரசரே. ஆனா இளவரசரே, நாங்க இங்க இருந்து எந்த வழியில தப்பிச்சு போகிறது? அன்னைக்கு நடந்த பிரச்சனையில ராப்நாத்னு ஒருத்தன் தப்பிச்சிட்டான். நான் நினைக்கிறேன் வெளியில போறதுக்கு அவன் கையில வரைபடம் இருக்குன்னு. அவனை எங்க போய் பார்க்கலாம்? அதோ அங்க ஒரு சின்னதா ஒரு தீவு இருக்குல்ல, அங்கதான். பீம், நம்மளோட இந்த பயணத்துல நமக்கு யாருமே துணை இல்லையே.